வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பால் உற்பத்தியில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 3 தீவிரவாதிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் முல்லைத்தீவு அருகே இன்று பிற்பகல் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொல்கத்தா சர்வதேச ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகல் சரீன் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் தொடங்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் இருந்து இளையோர் பங்கேற்றுள்ளதாகவும் இவர்களோடு நாளை மறுநாள் தாம் கலந்துரையாட உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இளையோரின் திறனை வெளிக்கொண்டு வருவதற்கு ஏதுவாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான யோசனைகளை இளையோர் வழங்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்கினை எட்ட இயலும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்த ஒரு சவாலையும் துணிச்சலாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் திறன் நமது இளையோர் சக்திக்கு உள்ளதாகவும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். பிஜேபி எந்த ஒரு மதத்திற்கும் எதிரானது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அனைத்து தரப்பினருக்கும் சமவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதே பிஜேபியின் நிலைப்பாடு என்று கூறினார். இதன் அடிப்படையிலேயே மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பால் உற்பத்தியில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 25 விழுக்காடாக உள்ளது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஆதரவு அளித்து வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக புத்தக காட்சியை மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த புத்தக காட்சி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் எவ்வித கட்டணமும் இன்றி இதனை பார்வையிடலாம் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட இளையோர் பாடுபட வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு ராமசுப்ரமணியன் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற தொழில் பழகுனர் பயிற்சி முகாமின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த முகாமில் நாடு முழுவதும் இருந்து 80 பேர் பங்கேற்றதை அவர் சுட்டிக்காட்டினார். இளையோர் கற்றல் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராமசுப்ரமணியன் கேட்டுக் கொண்டார். இஸ்ரோ இதுவரை 442 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியுள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் வி நாராயணன் கூறியுள்ளார். திருமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், PSLV C-62 ராக்கெட் மூலம் EOS-N1 செயற்கைக்கோள் நாளை மறுநாள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். நடப்பாண்டில் இஸ்ரோ விண்ணிற்கு செலுத்தும் முதலாவது செயற்கைக்கோள் இது என்றும் டாக்டர் வி நாராயணன் தெரிவித்தார். மணிப்பூரில் 3 தீவிரவாதிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உலக ஹிந்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், கலாச்சார உறவுகளுக்கான இந்திய குழுமம் ஹிந்தி மொழியை உலகளவில் பிரபலப்படுத்த பணியாற்றி வருவதாக கூறினார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள 700க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஹிந்தி மொழி பயிற்றுவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் ஹிந்தி மொழியின் தரம் அதிகரித்து வருவதாகவும் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறினார். பிஜேபி சார்பில் தொழில்துறையினருக்கான கருத்தரங்கம் தமிழகத்தின் கோவையில் நடைபெற்று வருகிறது. நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி குறித்து இதில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதில் மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் டிஜிட்டல் பல்கலைக்கழகங்களை ஏற்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் முதல் முறையாக முழுமையாக டிஜிட்டல் முறையில் செயல்படும் பல்கலைக்கழகங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த ஒருங்கிணைந்த கொள்கை வகை செய்கிறது என்று பஞ்சாப் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாமில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை அசாம் மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திரிபுராவில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாகா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இம்மாநிலத்தில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது அகர்தலாவில் இருந்து நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் ரயில் சேவை கிடைப்பதாகவும் திரு மாணிக் சாகா தெரிவித்தார். மும்பையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். பகத்சிங் நகரில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் இன்று அதிகாலை இந்த தீ விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மின்கசிவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் காவல்துறையினர் கூறினர். நேபாளத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் வரும் 17ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பொறுப்பு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராம் பிரசாத் பண்டாரி கூறியுள்ளார். காத்மண்டுவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது தேர்தல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராம் பிரசாத் பண்டாரி தெரிவித்தார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன், இது இலங்கையின் முல்லைத்தீவு அருகே இன்று பிற்பகல் கரையை கடக்கக்கூடும் என்றார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து நிலை கொண்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி அளவில் காரைக்காலுக்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 450 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நண்பகல் அல்லது பிற்பகலில் வட இலங்கை கடலோர பகுதிகளில் யாழ்ப்பாணத்திற்கும் திரிகோணமலைக்கும் இடையே முல்லைத்தீவுக்கு அருகே கரையை கடக்கக்கூடும். கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகல் செரீன் பட்டம் வென்றார். இப்போட்டியின் இறுதிச் சுற்று முடிவில் 6.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் விஸ்வநாதன் ஆனந்த் 2வது இடத்தையும் அர்ஜுன் எரிகைசி 3வது இடத்தையும் பிடித்தனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஸ்காட்லாந்தை எதிர்கொள்கிறது. புலாவயாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஸ்காட்லாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சர்வதேச டென்னிஸ் போட்டிகளுக்கான ஜூனியர் தரவரிசை பட்டியலில் 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 34வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பால் உற்பத்தியில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 3 தீவிரவாதிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் முல்லைத்தீவு அருகே இன்று பிற்பகல் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொல்கத்தா சர்வதேச ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகல் செரீன் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.